வணக்கம். முதல் தடவையாக ஜாடியா மோட்டார் சைக்கிள்கள் பொங்கலை முன்னிட்டு சிறப்பு விலைக்கழிவும் அதை விட பெறுமதியான பரிசுகளும் வழங்கினோம். அதை விட 2,50,000 ரூபாயிலிருந்து மோட்டார் சைக்கிள்கள் அறிமுகமாகிருக்கு. இந்த மோட்டார் சைக்கிள்கள் பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் தடவையாக ஜாடியா பொங்கலை முன்னிட்டு பெறுமதியான பரிசுகளும் கொடுக்குறாங்க. அதை விட 2,50,000 ரூபாயிலிருந்து சைக்கிள்கள் இருக்கு. என்ன மாதிரி? ஓ, இது பதிவு இருக்கான லைசன்ஸ் தேவையில்லை. லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை. பொதுவாக எல்லாரும் ஓடிக்கொள்ளலாம். வயசானவர்கள் இருந்து வயது போனாக்களுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளான பைக். ஓ, அதை விட உங்களுக்கு இது சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? இது சார்ஜ் போட்டால் 60 கிலோமீட்டர் ப்ளஸ் பாதிக்கும். அதை விட பாடசாலைக்கு எல்லாம் இது செல்லக்கூடியதாக இருக்கும். 2 பேர் பின்னுக்கு ஒரு ஆள் இருக்கலாம், முன்னுக்கு ஒரு ஆள் ஓடிக்கொண்டு போகலாம். அதை விட உங்களுக்கு வட்டியில் சார்ஜ் இல்லாட்டி பெடல் பண்ணலாம். 2 பக்கம் ஏற்கனவே உங்களுக்கு முந்தியளவு அந்த சைக்கிள்கள் மாதிரி சார்ஜ் இல்லாட்டி ஓடிக்கொண்டும் போகலாம். கம்ஃபர்டபுளான சீட். ஓ, சீட் சரியான கம்ஃபர்டபுள், நல்ல ஒரு சீட்டுகள். பின்னுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்குது. சின்ன ஆக்கள் இருந்தாலும் சரி, வயசானாலும் பின்னுக்கு சரியாக மாதிரி பின்னுக்கு சேஃப்டியாக இருக்குது. அதை விட இதுகளுக்கு இந்த மாதிரி பொரண்டி இருக்கோ? ஓ, இதுக்கு பொரண்டி இருக்குது. 2 இயர்ஸ் பொரண்டி வேறு. ஓ, மோட்டாருக்கு இந்த பேட்டரிக்கெல்லாம் பொரண்டி இருக்குது. ஓ, 2 வருஷம் பொரண்டி கொடுப்பினா. அதை விட இந்த சைக்கிள்கள் உங்களுக்கு சில குறைஞ்சது உங்களுக்கு தெரியும். ஒருக்கா சார்ஜ் போட்டால் 60 கிலோமீட்டர் ஓடலாம். ஒருக்கா சார்ஜ் போட்டு உங்களை 100 ரூபாய்க்குள்ளே சார்ஜ் போட்டு கொள்ளலாம். அதை விட பொதுவாக வயசான ஆக்கள் ஓடலாம். வயசான அம்மாமாரிலேருந்து ஐயாமாரிலேருந்து, அதை விட சின்ன பிள்ளைகள்லேருந்து பாடசாலை போகிற OLL பிள்ளைகள்லேருந்து அம்மா அப்பா கரைச்சல் இல்லாமல் இந்த சைக்கிள்களில் போய் வரலாம். டியூஷன்களுக்கு போகலாம். அதை விட முன்னுக்கு நல்ல கூடை இருக்குது. இதுக்குள்ளே கண்ணாடி ஹெவியான கூடையா? கண்ணாடி இதுகள் இருக்குது. உங்களை பூட்டி தருவினா அதை விட இந்த டிஸ்பிளேயில் எல்லாம் பார்த்து கொள்ளலாம். எவ்வளோ ஓடும்ன்றது இல்லாமல் ஸ்பீட் அதில் காட்டும். ஓ, ஸ்பீட் காட்டும். எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ அந்த சார்ஜ் போடும். நார்மலாக எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வர மாதிரியே ஃபுல் இதோட வந்திருக்கு. அதோட முன்னுக்கு ஜாடியாண்ட லோகோ வருது. இந்த ஹெட்லைட்டெல்லாம் ஜாடியாண்ட, அதாவது ஜாடியாவால் குறைந்த விலையில் பொதுவாக எல்லாருக்குமாக அறிமுகப்படுத்தப்பட்ட சைக்கிள்லாம் இது பொதுவாக எல்லாரும் ஓடிக்கொள்ளலாம். இதை விட கூடுதலான சைக்கிள்களும் இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். இதுக்கு லீசிங்குகள் என்ன மாதிரி? ஓ, லீசிங் செய்யலாம். புத்தகம் இருக்குது தானே? ஆமாம், லீசிங் செய்யலாம். லீசிங் தான் புத்தகம் நோங்களா இதுக்கு. ஆமாம், இதுக்கு பைக்குக்கு இங்கே 125 கட்டணும் உங்களுக்கு. ஆமாம், லீசிங் இருக்குது. அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதோட சேர்த்து கட்ட வேண்டி வரும். நார்மலாக இந்த சைக்கிள் என்ன விலை? இது நார்மலாக 2,50,000. 2,50,000 பைக்கின் ப்ரைஸ் ஓ, பதிவு காசு 10,500 ரூபா வரும். அப்போ 2,60,500 பேமெண்ட் முடியும். பதிவு நார்மலாக சைக்கிளின் விலை 2,50,000, பதிவோட 2,60,000 முடியும். அதை விட லீசிங் எடுக்கிறேன்னா ஒண்டி அரைவாசி காசு, அதாவது 50% லீசிங். அது மாதிரி இங்கே நிற்கிற சைக்கிள்கள் எல்லாம் அப்படி தானே? எத்தனை விதமான சைக்கிள்கள் நிற்கு? 7 மாடல் நிற்கு. இதில் என்ன விலைகளில் இருக்குது பார்ப்போமே எல்லாத்தையும். இது என்ன மாதிரி? ஓ, இது பைக்கின் ப்ரைஸ் 4 லட்சம் ரூபா. வெறும் 4 லட்சம் தான். லீசிங் அரைவாசி, அதாவது 50. ஓ, இது 4 லட்சம் ஜாடியாண்டு. அடுத்த ஒரு குறைஞ்ச விலை சைக்கிள்கள். இப்போ சைக்கிளை நார்மலாக போகிற விலைகளோட பார்க்க இங்கே உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கியா 2,50,000 சைக்கிள் நிற்கு. அதை விட இது நார்மலாக 4 லட்சம் ரூபா. பெட்ரோல் பைக்குகள் மாதிரியே இருக்குது, மாற்றம் இல்லையா? டிஸ்பிளே. அதை விட சைக்கிள் பதிவில்லை. நார்மலான சைக்கிளுங்கிற ஸ்கூட்டிகள் மாதிரியே இருக்குது. அதை விட பின்னுக்கு இடமும் இருக்கு. நார்மலாக ஒரு ஹெல்மெட்டை விட வைக்கக்கூட சாமானும் வைக்கலாம். பெரிய ஏன்னா இன்ஜின் இல்லை தானே, மோட்டர். ஆனவுடைய இடம் கொஞ்சம் பெரிய இடமாக இருக்குது. அதை விட இங்கேயே திறக்கிறதா பின்னுக்கு சீட் திறக்கலாம். இந்த பட்டன் இது இல்லாட்டி கலட்டி விடலாம். இது பின்னுக்கு இது சேஃப்டி.
ஆனால் 2 பேர் இருக்கிறாண்டா இப்போ சின்னாக்கள்னா ஒரு கைப்பிடிமா பிடிச்சு கொண்டு இருக்கலாம், சேஃப்டியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. விரும்பினா கலட்டியும் விடலாம். ரூபினா ரூபின் இதோட விலை வந்து 4 லட்சம் ரூபா. நீங்கள் 2 லட்சம் ரூபா கையில் இருந்தால் இந்த சைக்கிள்கள் எடுக்கலாம். ஏன்னா 50% லீசிங். நார்மலாக பொரண்டி 2 வருஷம் தானே, 2 இயர்ஸ் 29 பார்ட்ஸுக்கு வந்து இதில் பொரண்டி இருக்கு. அதை விட இந்த சைக்கிள் சகல பார்ட்ஸும் இங்கே இருக்கு. அதோட அவான்ஸ் தான் வந்து எல்லாம் செய்யறது. அவான்ஸ் தான் கூடுதல். அதனால வந்து எல்லா பார்ட்ஸுமே அவைலபிள். அவான்ஸ் தான் கூடுதல். அவங்களுக்கு தெரியும் கன வாகனங்கள் இந்த மூவர் அவான்ஸ் தான். அதே மாதிரி ஜாடியாவும் அவான்ஸுன்ற தான். அதை விட இதில் வந்து பல கலரில் இருக்குது. நீல கலர், கருப்பு, கிரே கலர் இருக்குது. இதை விட அடுத்த மாடல் என்ன மாதிரி? அடுத்த மாடல் வந்து 430. 4,30,000. லேடிஸுக்கு உகந்த மாதிரி இருக்கும். ஹெட்செட் எல்லாம் வடிவு நல்ல அழகான தோட்டத்தில் இருக்குது. ஏற்கனவே இத்தாலியன் LML சைக்கிள்கள், வெஸ்பா சைக்கிள் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்த லுக்கிங்கில் இருக்குது. அழகான தோட்டத்தில் பெண்கள் கூட விரும்பக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட டிஸ்பிரே இது 4,30,000 ரூபா. இது M6 ஜாடியா M6. இதுவும் ஒரு புதிய அறிமுகம் தான். இது வந்து ஸ்கூட்டர் ஏற்கனவே வந்த LML சைக்கிள் அந்த ஷேப்பில் இருக்குது. அழகான இதில் வருது. இது சிக்னல் வந்து இப்படி வருது. அதை விட எல்லாத்துக்கும் ஜாடியா லோகோ வந்து ஹெட்லைட்லேயே இருக்குது. அதை விட எல்லாம் நார்மலாக பேட்டரி பொரண்டி சகல சைக்கிளுக்கும் ஒரே மாதிரி தானே? ஒரே மாதிரி தான். ஒரே ஒரு பைக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அதை விட இந்த சைக்கிள்கள் எல்லாம் விற்பனைக்கு யாழ்ப்பாணம் சுண்ணாத்தில் இந்த ஷோரூம் இருக்குது. நான் இந்த ஷோரூம் இந்த இடத்தையும் அட்ரஸையும் சொல்கிறேன், நம்பரையும் போடுவேன். ஷோரூம் வந்து ஜாடியா GVT மோட்டார்ஸ். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் சுண்ணாத்துலேருந்து நீங்கள் மல்லாகம் போய்க்குள்ள ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த அவி ஹோட்டலுக்கு முன்னுக்கு தான் இந்த ஷோரூம் இருக்குது. அதாவது மெல்லாத்துக்கு போகிற வழியில், சுண்ணாத்துலேருந்து மெல்லாத்துக்கு போகிற வழியில் என்ன கூடுதலான ஆட்கள் இப்போ இங்கே இலகுவாக நீங்கள் கிட்ட உள்ளாக்கள் எடுக்கக்கூடியதுக்கு இது வசதியாக இருக்குது. அதை விட இங்கே ஆஃபர் கூட போய்கொண்டிருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். இதுதான் ஷோரூம். இங்கே வந்து கூடுதலான சைக்கிள் ஜாடியாண்ட 7 விதமான சைக்கிள்கள் இருக்குது. 2,50,000 ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபாயிலேருந்து இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அதை விட இந்த சைக்கிளில் எத்தனை கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்குது? 80 கிலோமீட்டருக்கும் மேலே ஒருக்கா சார்ஜ் போட்டேன். ஒருக்கா சார்ஜ் போட்டால் எத்தனை யூனிட் பிடிக்கும்? 4 யூனிட் குறையதான். 1.5 யூனிட். ஒரு 100 ரூபாய்க்குள்ள நாங்கள் 80 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். அதை விட இலங்கை பூரா இப்போ யாழ்ப்பாணத்தில் எல்லாம் எலக்ட்ரிக் பைக்கெலாம் கூட அறிமுகமாக இருக்குது. அதை விட இனி வரும் காலங்களில் இதுக்குரிய சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இனி கூட விரைவில் வரும். வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டுகள் சில ஃபுட் சிட்டிகளில் இருக்குது. அதை விட உங்களுக்கு இலகுவாக எல்லா இடம் ஓடக்கூடியதாக இருக்கும். செலவு குறைஞ்சது. ஜாடியா தான். எலக்ட்ரிக் பைக்குகளில் ஜாடியா முதல் இடத்துல இருக்குது. இதெல்லாம் 80 கிலோமீட்டர் ஓடக்கூடியது. அடுத்தது வேறு என்ன சைக்கிள் இருக்குது? இது என்ன மாதிரி ரோவின் என்ன எத்தனை கிலோமீட்டர்? அது 80 தான். 85+ ஓடும். 85+ ஓடும். அதை விட ஜாடியா வந்து இந்த பிரபலமாக இருக்குது. அதை விட உலகத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதை விட 200 கண்ட்ரியில் இந்த சைக்கிள் வந்து பாவனையில் இருக்குது ஜாடியா. அதில் இன்னும் கூட விற்பனையும் ஜாடியாக கூடுதலாக விற்பனையிலேயும் முதல் இடத்துல நிற்குது. அதை விட இது என்ன மாதிரி சைக்கிள்? இது வந்து 460. 460. ஸ்பீட் வந்து 57 கிலோமீட்டர் வந்து 80+ ஓடும். 80+ ஓடும். ஜாடியா G5 வந்து இதுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஆஃபர் போகுது. என்ன மாதிரி அது? இந்த மாதம் 31ஆம் தேதி மட்டும் ஆஃபர் போகுது. இது வேண்டராக்களுக்கு வந்து பார்ட்டி பாக்ஸ் வந்தும் ஜாக்கெட் அண்ட் ஹெல்மெட் தருவோம். ஜாடியா அந்த ஜாக்கெட் ஹெல்மெட் தருவோம். இந்த மாதம் மட்டும் இந்த ஆஃபர் போகுது. உங்களுக்கு தெரியும். இந்த மாதம் உங்கள்கிட்ட பைக் பண்ணுறாக்களுக்கு வந்து கம்பெனியால் வந்து ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு வந்து லக்கி வின்னர் மாதிரி.
முதல் 4 இடத்துல லக்கி அடிக்கிறார்கள் வந்து பேங்காக் டூருக்கு டிக்கெட் தராங்க. மற்றது வந்து செகண்ட் பிரைஸ் வந்து 4 ஃப்ரீ. 4 பேருக்கு 4 ஃப்ரீ. அதே மாதிரி வந்து 4 மியூசிக் மிஷின் 4 பேருக்கு. அப்படி இந்த சைக்கிளுக்கும் வேற இதுக்கு மட்டுமா? இல்ல கஸ்டமர் எல்லாருக்கும் இருக்கு. டிக்கெட் அது ஓகே. மற்றபடி இந்த பைக்குக்கு மட்டுமான ஆஃபர் வந்து பார்ட்டி பாக்ஸ் உண்டு. அவான்ஸ் பார்ட்டி பாக்ஸ் உண்டு. அடுத்தது வந்து ஜாக்கெட் ஹெல்மெட் புரியா கூடுதலாக எல்லாம் டிஸ்க் பைக்லாம் வருது. அதோட பொரண்டி எல்லாம் நார்மலாக 2 வருஷ பொரண்டி. அதில் எத்தனை கிலோமீட்டர், எத்தனை 1000 கிலோமீட்டர் பொரண்டி இருக்கு? 20,000 கிலோமீட்டர். 20,000 கிலோமீட்டர். மோட்டார் பேட்டரிக்கு மோட்டரும் பொரண்டி இருக்குது. இதை வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த சைக்கிளை ஜாடியாக்கு 100% கரண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஏனென்னா இந்த முதலிடத்தில் நிற்கக்கூடிய சைக்கிள். அதை விட இந்த ஷோரூம் சுண்ணாத்தில் உள்ளதில் நீங்கள் சகல விதமான சைக்கிளும் கூடுதலாக இப்போ இறக்குமதி ஆகிவேட்ட இருக்குது. எல்லா மாடல் 7 வித சைக்கிள் நிற்க இருக்குது. 7 முதல் சைக்கிள் 7 விதத்தில் இருக்குது. அதை விட உங்களுக்கு தெரியும், பாடசாலை மாணவர்கள், வயசான அம்மாமார், வயசான ஐயாமார்லேருந்து எல்லாரும் ஓடக்கூடிய, வயலுக்கு போகிறாக்கள், விவசாயம் செய்ய போகிறாக்கள், பள்ளிக்கூடம் போகிறாக்களுக்கெல்லாம் 2,50,000 ரூபாயிலேருந்து சைக்கிள்கள் நிற்கு. மற்ற இது என்ன புது ஒரு இதாக இருக்குது? என்ன இது வந்து T5Lன்னு சொல்லி. இது இந்த பிரைஸ் வந்து 5,20,000. மற்றது வந்து இதுக்கு வந்து சேஃப்டி வார்கள் வரும். சேஃப்டி வார். அதை விட பின்னுக்கு அந்த பாக்ஸ் போட்டு கடிக்கிறது நாங்கள் பூட்டில் என்னது காணினா கஸ்டமர்ஸ் எல்லாரும் கலடித்தாங்கன்னு சொல்றபடியே அந்த பூட்டாக திரும்பினா அவள் பூட்டலாம். சில பேருக்கு இது வந்து சும்மா ஒரு கொடியல் தரவழி கூட விரும்புவாங்க இப்படி போட்டுறதுக்கு. சைக்கிள் ஒன்றும் படாது தானே. அதை விட வந்து இதுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா 4 வருஷம் பொரண்டி தராங்க. இதுக்கு 4 வருஷம் 4 வருஷம் பேட்டரி போடுறண்டி இருக்கு. அதை விட 2 பேர் இருக்கலாம். பின்னுக்கு ஒரு பாக்ஸும் போட்டலாம். 4 வருஷம் பொரண்டி இல்லாட்டி 50,000 கிலோமீட்டருக்கு. இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்கணும் மேம். அதை விட வேற என்ன மாடல் சைக்கிள் நீக்கு? இதுல வேற கலர்களும் இருக்கா? இதுல வேற கலர்ஸ் இருக்கு. இதுல வேற கலர்ஸும் இருக்கு. அதை விட இது என்னம்மா? இது ஜாடியாண்ட இப்போ இது வந்து அந்த முதல் வந்த மாடலா? விழா கூடுனா அதை பார்க்கவும் ராஜையா இருக்கு. ஒரு வித்தியாசமான சைக்கிள் ஜாடியா. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? இது வந்து 100 கிலோமீட்டருக்கு மேல. 100 கிலோமீட்டருக்கு மேல ஓட குடிக்கிறதா? ஸ்பீட் வந்து 65. இது வந்து பெரிய சைக்கிள்கள் மாதிரி கூடுதல் படியெல்லாம் விரும்பக்கூடியதாக இருக்கு. சைக்கிள் போன் கனெக்ட் பண்ற சிஸ்டம் எல்லாம் டிஸ்பிளேல இருக்குது. சகல ஆப்ஷனும் இப்போ டிஸ்பிளேல வருது. நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சகல இதுவும் இருக்கு. அதை விட இட வசதிகள் சீட்டையும் பார்ப்போம் இருக்கா? சீட்டுகள் கூட நல்ல இடங்களோட இருக்குது. உங்களை ரெட் வந்து நிப்பாட்டியும் விடலாமே. நிப்பாட்டி விடலாம். அதை விட உங்களுக்கு இப்போ வரும் காலங்களில் பெட்ரோல் அடிக்கிறத விட இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு இன்னும் இலகுவான குறைஞ்ச விலையெல்லாம் நாங்கள் சார்ஜ் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது 100 கிலோமீட்டருக்கு 80 ரூபாயில் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட சில வசதிகளும் கூட இருக்குது. இதுன்ற விலை என்ன சொன்னீங்க? 665 என்றால் 335 முற்பணம் இருந்தால் எடுக்கலாமே. அரைவாசி. அதாவது புது வாகனங்களுக்கு 50% லீசிங் எடுக்கலாம். அதை விட பாருங்க எல்லாம் டிஸ்பிளேக்கு பெரிய சைக்கிள் மாதிரி தான் இருக்குது. டபுள் டிசைன் பின்னுக்கு டிஸ்பிளே. சைக்கிள்கள் இனி வரும் காலங்களில் சத்தம் இல்லாமல் தான் ஓட போகுது. இல்லாமல் அவ்வளோத்துக்கு வசதியான சைக்கிள்கள் அறிமுகமாகி கொண்டு இருக்கு. அதை விட இது என்ன மாதிரி மாடல்? T9 ஜாடியாண்ட இந்த நம்பர்கள்லாம் இப்போ மாடல்கள் வருது. ஜாடியாண்ட அடிச்சு 100க்கு மேலே ஓடும் கிலோமீட்டர். ஒருக்கா சார்ஜ் பண்ணால் ஸ்பீட் வந்து 65 ஓடும். அதை விட எல்லாம் ஃபோன் சார்ஜ் எல்லாம் இருக்கு. ஃபோன்கள் சார்ஜ் வசதி எல்லா பைக்குகளுக்கும் இருக்கு. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டபுள் டிசைன். இது ஸ்டாண்ட் தட்டாட்டிக்கு ஸ்டார்ட் வராதா? அப்படி ஒரு ஆப்ஷன். ஸ்டாண்ட் தட்டாட்டி ஸ்டார்ட் வராதா? அப்படி ஒரு ஆப்ஷன். அது கூட வாகனங்களுக்கு வருது. இருக்கிற பைக்ஸ் எல்லாமே ரிமோட்டால ஸ்டார்ட் பண்ணக்கூடியது.
எல்லா பைக்குக்குமே ரிமோட் அக்சஸ் இருக்கு. ரிமோட் கீ ரிமோட் கீ இருக்கு. அதை விட கூடுதலான சைக்கிளில் நிற்க, அதை விட உங்கள்கிட்ட தேவையான சைக்கிள் எடுக்கக்கூடியதாக இருக்குன்னு தேவையான சைக்கிள் கூடுதலாக நீங்கள் எங்கே இருந்ததுனால நீங்கள் வேண்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். சுண்ணாத்தில் இருக்கேன், ஏற்கனவே அட்ரஸ் காட்டியிருப்பேன். இவன் ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன். நீங்கள் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.